உங்கள் கட்சி ஒரு பங்கு சந்தையில் ஷேர் மார்க்கெட்டில் ஏறி ஒரு சரிவை சந்திக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஒரு பெரிய பீக்குக்கு போனீங்க. அப்புறம் பின்னடைவில் தொடர்ந்து பலவீனமான ஒரு கட்டத்தில் பீக்குன்னு இருக்குது. அதுக்கு பிறகு ஒரு பீக் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இருக்கு. இப்போ நீங்கள் பங்கு சந்தை சொன்னீங்களே, பங்கு சந்தையில் இப்போ கூட பீக்குன்னு ஒன்று இருக்குது தெரியுமா? அந்த பீக்குக்கு திரும்ப போகத்தான் போகுது இந்த தேசிய முற்போக்கு திராவிடாக்குள்ள. நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் ஆர்வமான வாங்க போட்டிக்கு வாங்க, ஆனால் பீக்குக்கு போயிட்டு தான் உங்கள் இறங்கும். நீங்கள் பீக்குக்கு போகும்போது கூட யாரும் கூப்பிட்டு போவீங்களா, இல்லை தனியாகவே போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இல்லை, நான் தனியாக தான் சார் போகிறேன். நீங்கள் கேட்குறது கூட்டணிங்கிறது இப்போ என்ன சார் கூட்டணிங்கிறது? அன்னைக்கு போவோம் சார், தனியாக போவோம்னு இப்போ சொல்லுவோம். எலெக்ஷன் வரும்போது கூட்டணியை பற்றி கூட பேசுவோம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? சரி, எப்பயுமே கிடையாது சார். இது எதுக்கு எப்பயுமே கிடையாது. இவங்களோட போயிட்டு யாரு கூடயும் கிடையாது சார். என்ன முழக்கத்தை முன் வைப்பீங்க தனித்து? அன்னைக்கு ஏன் அன்னைக்கு தானே பார்க்கணும். இன்னும் முழக்கத்தை பின்ன என்ன எல்லாத்தையுமா நம்ம முன்கூட்டியே சொல்லிக்கிட்டு இருந்தால் எதிராளி சுதாரித்து தப்பாக போயிடும்ல. எதிராளிகளை சுதாரிக்க விட மாட்டேன். அதனால் நீங்கள் அன்னைக்கு தானே கேட்கணும். என்ன முழக்கத்தை வைக்கணும், முழக்கத்தை நீங்கள் பார்க்கணும். பார்த்து என்ன முழக்கம் வைக்கிறார் விஜயகாந்த் நீங்களும் போடணும் பேப்பரில், இல்லை உங்கள் செய்தியில் சொல்லும் போது தான் எனக்கு தெரியும். பாமகவும் தனிச்சு தான் போட்டி போட போகிறோம். அன்புமணி மீண்டும் முதலமைச்சர் வேட்பாளர். இவங்களோட நீங்கள் சொல்கிறது மாதிரி இந்த 2 திராவிட கட்சிகளோடும் கூட்டு இல்லை. எல்லாருமே போட்டி போடுறது. ரஜினி, கமலஹாசன், அன்புமணி, சீமான் கூட போட்டி போடட்டும். ஏன் அவரை விட்டீங்கன்னா இன்னும் தமிழறிமணியும் கூட போட்டி போடட்டும். ஆனால் எல்லாருமே காலி இருக்குன்னு போட்டி போடட்டும். காலி இடம் இருக்கா சார்? அப்படி இருக்குன்னு நினைக்கிறாங்க. நினைக்கட்டும், நினைச்சு வரட்டும். உங்கள் பார்வையில் அப்படி ஒரு காலி இடம் தெரியுதா? வெற்றிடம் தெரியுதா? வெற்றிடமே கிடையாது சார். நீங்களா நினைச்சிக்கிறீங்க. யாரெல்லாம் கலைஞரும் ஜெயலலிதா வெற்றிடம் சரி நினைச்சிட்டு வெற்றிடமே கிடையாது. விஜயகாந்த் இருக்கிற வரைக்கும் வெற்றிடமே இது கிடையாது. விஜயகாந்த் அழிக்கணும் எல்லாருமே துடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. விஜயகாந்த் அழித்தாதான் தான் வெற்றிடம் அப்போ தான் வரும். அப்போ இந்த வெற்றிடம் இருக்குன்னு வர்ற ரஜினிகாந்த், பாமகவினுடைய அன்புமணி, கமல்ஹாசன், பிஜேபி இவங்க எல்லாருமே வெற்றிடத்தை பிடிப்போம் அப்படின்னு சொல்கிறது உங்களோட இடத்த பிடிக்கிறதுக்கு வர்றாங்க. அப்படி தான் பார்க்கணும். உண்மை என்னுடைய மாதிரி கிடைக்குதா அப்படிதான். ஆனால் அவங்க ப்ரெசன்டேஜில் நம்ம கூட இருக்கலாம், அது வேறு. இந்த இடத்த பிடிக்கிறாங்களாம் பார்ப்போமே. இப்போ அவங்க அதிமுகவே திமுக இடத்த பிடிக்க போகிறது இல்லை. அவங்க போட்டி மூணாவது இடத்துக்கு தான். ரெண்டாவது இல்லை, மூணாவது இல்லை, 1 to 10 விஜயகாந்த் தான். 1 to 10 அப்படி ரொம்ப அதிகபட்சமாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிக்க. ஆண் பெண் சமம் அப்படின்னு சொன்னீங்க. திருமதி பிரேமலதா இன்னைக்கு உங்க கட்சியில் என்ன பொறுப்புல இருக்காங்க? அவங்க தான் கட்சியை வழிநடத்த போறாங்க. பொறுப்புலையுமே இல்லையா? பொதுச் செயலாளராக அவங்க முன்னிறுத்தப்பட போறாங்க அப்படின்லாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கணும். உங்க கருத்து என்ன அதுல? என் கருத்து ஒன்றுமே இல்லை தரோம். ஆண் பெண்ணை எதுவும் தந்தான். என்னுடைய மனைவி தானே. நீ என்ன நினைக்கிறீங்க? வேணாம் ஒன்று நினைக்கிறேன். பிளைண்டாக தான் இருக்கும். இல்லை, இந்த உட்கட்சி தேர்தல் முடிஞ்ச உடனே அவர் பொதுச் செயலாளராக அறிவிக்கப்படுவார் அப்படின்னு பாருங்கள். நீங்கள் தான் பார்க்க தானே போகிறீங்க. எங்கேயும் போகல, இல்லை நானும் எங்கேயும் போகல. நீங்கள் தானே இங்கே தானே இருப்பீங்க. நீங்களும் தான் பாருங்கள். உங்களுக்கு தேர்தல் முடிஞ்ச என்ன நடக்குதுன்னு நீங்களும் பாருங்கள். சில பர்சனலான கேள்விகள் கேட்கணும் சார். கேளுங்க சார். அது டிவியில் தானே கேட்கணுக்கு. அதுக்கு எப்படி பர்சனல்? பொதுவா ஒரு தலைவர் ஊடகத்தை விமர்சிக்கலாம். பொதுவெளியில் அப்படி துப்புனது அப்படின்றது தவறு, ஒரு ஊடக சுதந்திரத்துக்கு எதிரானது அப்படிலாம் நிறைய கருத்து வந்தது. நான் உங்களை கேட்க வந்ததே, பொது இடங்களில் கோபப்பட்டுட்டு சட்டமன்றத்தில் அன்னைக்கு நீங்கள் நடந்து கொண்டது, அதற்கு பிறகு நீங்கள் எப்பயாவது நம்ம அப்படி நடந்திருக்க கூடாதோ, நம்ம கொஞ்சம் எல்லை மீறிட்டோமோ, வரம்பு மீறிட்டோமோ அப்படின்னு நீங்கள் என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா? இப்போ கூட என் மனைவி சொல்லும், எதுவுமே எப்பயுமே என்னுடைய விஷயத்தில் எனக்கு மனசுக்கு என்ன கூடும் அதான் நான் சரி தப்புனா தப்பு, ரைட்னா ரைட்டு அப்படின்னு பண்ணுற கேரக்டர் தான் சார் என் கேரக்டர். என் கேரக்டர் என் மனசில் என்ன இருக்கோ அதுதான் நம்ம செய்யணும், அதுதான் செய்யணும். சும்மா முகஸ்துதிக்காக உங்களுக்கு ஒன்று மற்றவங்களுக்கு ஒன்று இதெல்லாம் செய்ய மாட்டேன். என் மனசில் என்ன இருக்கோ அதுதான் நான் செய்வேன். இது எல்லாருக்குமே தெரியுமே. ஜெயலலிதா